அது நம்பி இருக்குது மண்ணே, அது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. அது தாயாரு தந்தை யாரு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற வீட்டுக்கு பக்கம் யாரோ வைத்தே தென்னே, அது நம்பி இருக்குது மண்ணே, தானாக வளர்ந்த மரம் தாயாரு தந்தை யாரு தூரம்மா. அண்ணன் தம்பி என்னுடைய மனைவி நான் தேடிக்கொண்டு வரேன். எனக்கு பசி காதை அடைக்கிறது, தண்ணீர் தாங்க முடியவில்லை, எல்லாம் நடக்க முடியவில்லையே. சாத்தி வந்தாச்சு, எடுத்து வச்ச மாதிரி கிட்ட வந்தாச்சு. தாத்தா எங்கேயாவது எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம். தாத்தா என்ன இது, ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறாரு, தண்ணி திருப்பி எழுப்பி பார்க்கலாம். பார்த்து மெதுவா பிடிங்கய்யா, பார்த்து மெதுவாங்க பார்த்துங்க. அம்மா ஐயா, நல்ல நேரத்துக்கு வந்து தண்ணி கொடுத்து உயிரை காப்பாத்தி விட்டீங்க. சரிங்க. யார் பெற்ற பெண்ணோ நீங்க நல்லா. அம்மா என்னையா, உன்னுடைய கைத்தில் தொங்குகிற முத்தாரம் அதை கொஞ்சம் கூடமா பார்த்துட்டு தரேன். ஐயோ, இது யாருக்கிட்ட கொடுக்க முடியாதுங்க. எங்க அம்மா எனக்கு பாசமா போட்டுட்டாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க ஐயா. இருக்கட்டும், கூடமா பார்த்துட்டு தரேன். முடியாது. கை காலம் என்னடி தாத்தா திருடன் தாத்தா நீ என்னையா திருடன் ஆகிங்கிற? ஐயோ திருடன் தாத்தா, எதவலாம் அதோ பாருங்க. ராஜ்கோட் வயசானவன் என்ன பண்ணுன்னு பாக்குறேன். சின்ன வயசுல ரவுண்ட்ரா நானு. தாத்தா லூசா நீ, இப்ப எதுக்கு அவர் அடிச்ச?
வாய் முண்டா நீ தாண்டி திருடன் சொன்னா தானே அச்சாவனா நான் திருடன் தான் சார் உங்களை போயிட்டு ஒரு அடிக்க சொன்ன தாத்தா அப்ப இவன் எத்தடா முதல்ல எழுப்புங்க. ஐயோ இந்த பொண்ணு பேசிக்கிட்டு நச்சு விட்டப்பா யாரு நான் தெரியல ஆள் பார்த்தா வாட்டு ஆட்டு பாக்குறான் ஏன் அடிப்பானா தம்பி ஏய் டர் எந்திரா எழுப்புங்க சீக்கிரம். ஏய் கம்முனு எழுப்புனாத பாப்பா வயசான காலத்துல அடிச்சுட்டு போற அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அடிச்சுட்டா அடிக்க மாட்டேன் அடியாச்சா தாத்தா உங்களுக்கு ஏதோ உணவு கொண்டு வந்திருந்தா வரும் வெளியே ஒரு மயங்கி விழுந்தாரு கரை சாப்பிட்டு படுத்து இருந்திருப்பான் இல்ல தாத்தா அவனுக்கு போன் பண்ணி சொன்னானா கிட்ட போய் தனி தெரியும் ஸ்மெல் வந்திருக்காது கீ வீந்து கடவுள்லாம் ஏன் மோந்து பாக்குறீங்க மோந்து பாருங்க எனக்கு அப்படின்னா இப்படி தண்ணி தெளிக்கும் போது சரக்கு ஸ்மெல் இப்போ கிட்ட வரும்போது சரக்கு ஸ்மெல் வருதா வரல வரல அதான் நீ குடிக்க அப்படின்னா நான் சாப்பிடல அந்த மாதிரி தான் அவருக்கு தெரியும் தண்ணி திருப்பி எழுப்பிடு அப்படி செக் பண்ணி பார்த்தேன் சரி, நீ சும்மா பாபா போ உள்ள போ சாப்பிடு. சும்மாவே இனிமே பேசிட்டு இருக்கு தாத்தா சொல்றீ என்னடியாச்சா தண்ணி திருப்பி இப்ப நான் குடிக்க தண்ணி கிட்ட கொடுத்தேன் சரி தண்ணீர் குடிச்சு முடிச்சுட்டு அவர் என் முத்தார்த்த கேட்டாரு வாய்த மூத்தத்தை நீ ஏன்டா கேட்ட அது காசி தீர்த்தம் ஊடு உள்ள இது தெளிக்கிறதுக்கு முத்தாரையா வாய்த மூத்தத்தை நீ ஏன்டா கேட்டா ஐயா ஏன் கேட்டா பார்த்துட்டு தரம் தாங்க சொன்னேன். பாத்துட்டு தரம் தான் சொன்னேன். பாத்து தரதான் சொன்னியா எத்தனை பேர் தலை வாங்கி பண்ணியா தாத்தா அவன் பாத்து தரதான் சொன்னா நீ காட்டு போவேன் பாக்குறேன்னா காட்டுவாங்களா முத்தார்த்த பாக்குறேன்னு சொல்லுவாங்க ஆ. அப்புறம் எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க ஆமா எல்லாரையும் ஒரே மாதிரியா பாரு வா போங்க பேச்சு கேட்டு அவனை வேற அடிச்சிட்டேன் தம்பி ஐயா அந்த பொண்ணு பேச்சு கேட்டு அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிடறாப்பா இருக்கட்டுங்க. ஆமா யாரு பானியா ஐயா ஒரு நாட்டு இளவரசங்க. இளவரசரா ஆமாங்க. இந்த காட்டுக்கு ஏமா வந்த என்னுடைய மனைவி நான் தேடிக்கொண்டு வரேங்க. காணாம போயிட்டாங்களா ஆமாங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தானே எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த கானகத்துல? அது நான் தான் லூஸ் மாதிரி வளரும் பொழுது ஐயா சாப்பிட்டு நல்லா ஆகுதுங்க. நாங்க தை மாசத்துல இருந்தே அடுப்பு பத்த வச்சு ஊர் ஊரா ஆக்கி வச்சிடறாங்க வேன் எடுத்துன்னு கிளம்பிடுறோம் வேற ஊர் பாரு போ பசி காதை அடைக்கிறது ஐயா. பசியா? கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்க. என்னடா பரந்த உலகத்துல போய் பசினி சுத்தின்னு வரையாடா டேய் எப்பா சாப்பாடு கொஞ்சமா வேணாம் நிறைய போடுற சேர்த்தனா ஆமா. ஏழ்மையான குடும்பம் இருந்தாலும் நம்ம கூட சாப்பாடு குறை கிடையாது அதாங்க. என் பேச்சு அமிச்சனா கல்ல தான் போடும் என் பொண்ணு ஒன்னா தான் சாப்பாடு போடும் சரிங்க. கூப்பிடுறேன் ஏமா சாப்பாடு 10 மணிக்கெல்லாம் கொடுத்தாச்சு சாப்பிட்டு நல்லா தெம்பா வருவோம் பார்த்தா ஏன் அப்படி சோர்ந்து போய் வந்துருவேன் சூப்பர் பொண்ணு பொத்தி வச்சுக்கிறேன் அவன் என்ன பண்றான் உன்னை? டெம்பிள் தான் வருவேன் நான் குழந்தை இருக்கிறதா சாப்பாடு தந்தா என்ன பாத்தா சாப்பாடு தரல ஒன்னியா தரலமா என்ன சொல்ற எங்க போய் சுத்தி விட்டு வர வயலி அவனும் ஒருத்த மயக்கமா படுத்துக்கிறான் அவனு போய் தஞ்சை ஜெயிக்கிறான் அவன் சாப்பாடு கேட்டானா சாப்பாடு கூட்டின்னு வந்துக்கிறான் என்னத்துக்கு சாப்பாடு இது யாரு உனக்கு வெச்சு 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 நிமித்துற ஆளுயா எந்த பொம்னாட்டி இப்போ வெச்சு நிறுத்துறீங்க கறி தட்டி போட்டுக்க எல்லாம் தான் குக்கர் ஆகி போச்சு அரிசி கை அதுலயே போறீங்க தண்ணி அதுலயே ஊத்துறீங்க அப்படியே பூட்டி அடி மேல தூக்கி வச்சு பத்து வச்சு அதுக்குள்ள சீரியல் போடுறாங்க டீம்னு போய் உக்காந்துக்கிட்டு யானி சுந்தரி முட்டு காட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சா மடி ஆட்டோவில் ஏற்றி போனாங்க ரத்தமா வடிது அவன் பயப்பான என்ன தெரியல அப்படி டீம்னு உட்காந்து ஆயிட்டுருந்தீங்கன்னா இங்க சோறு குக்கர்ல பொங்க சோறு மாதிரி ஆகி போகுது வேலைக்கு போய் வர ஆம்பளைக்கு பொங்க சோறு போட்டா சும்மா இருப்பானா அவன் பார்த்து கோவத்திலே போய் ஒரு குவாட்டு சாப்பிட்டு வந்து கும்பிடுறான்னா கட்டுப்பிடி பேக்கில் 4 பொடி வரைக்கும் ஆத்தா விட்டு கிளம்பிடுது ஆத்தா வீட்டுக்கு போனவா பொண்ணு மேல தப்பா மறுப்புல மேல தப்பா அப்படின்னு ஆத்தா காரி விசாரிக்கணும் அது விசாரிக்கா அவன் இறங்கிடுவா பஞ்சாயத்து மாதிரியே மேல கை வச்சிட்டானா கம்யூனிட்டி பேச்சல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பஞ்சாயத்து வைக்கலாமா இப்படிதான் போய்க்குது சில குடும்பம் வயிறு எரிஞ்சு சொல்றேன் குடியே கெடுக்கும் சன் டிவி குடும்பத்தையே கெடுக்கும் சீரியல் எப்போ ஓய்கிறானா அப்பதான் பொம்னேட்டுக்கெல்லாம் சீர்படுங்க அதான் நான் அதான் வந்துக்கிற ஆள் யாருயா நிக்கிறான் பாரு பாவம் யாரு தெரியலையே இந்த பாதியை பார்க்கிறன்ற எண்ணம் உங்களுக்கு இப்பதான் வந்ததா அத்தா சாந்தி நம் வாழ்க்கையில் கடவுள் விளையாடி விட்டான் சாந்தி. அதற்கு நான் என்ன செய்வது? அந்த ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கொடுமைகளை கொடுத்தாலும் சரி கட்டிய மனைவிதான் வேண்டும் என்று என்னை தேடி வந்தீங்களே அதுவே எனக்கு போதுங்க இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருந்தேன்னா போதும் இந்த பாவி வாழ்ந்தாலும் உங்களோட தான் இனிமே செத்தாலும் உங்களோட தான் அத்தான் இந்த பாவி இந்த உயிரோடு இருக்கிறது அது யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? நல்ல பொண்ணு நேத்தாந்து கூண்டு வச்சு நம்ம இந்த போனார் பேரை கெடுத்துட்டு போயிட்டு என்ன சாப்பாட்டுக்கு வந்தோம் போய் கட்டி முடியா பின்னா என்னை தொட்டு தாலி கட்டி கணவரே அவர் தான் அது கட்ட கமலாட்டி தாலி கட்ட பொண்டாட்டி வச்சு குடும்பம் நான் கம்மியா யாரா கல்யாணம் பண்றீங்க நீ பாட்டு லோராக்கி அமுச்சு விட்டேன் நானும் உச்சிக்கு போய் வீடு சாவிட்டு போச்சு அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிருக்கோம் நான் போய் காப்பாத்துறேன் இல்ல அது நிலைமை என்ன இருக்கா ஐயா என் மீது தவறு இல்லையா? என் மீது தவறு இல்லை. ஆ. நானும் இவளோட அண்ணனும் போருக்கு சென்றோம் ஐயா. சரியா? போருக்கு சென்ற இடத்தில் ஆற்று நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இவ்வேளையில அக்கறையை கடக்க முடியாது என்று ஒரு பாடி கூடாரம் ஒன்று அமைத்தோம். அந்த பாடி கூடத்தில் நானும் இவளோட அண்ணனும் படுத்துறோம் நம்ம ஐயா. இவளோட அண்ணனும் உறங்கி விட்டான். எனக்கு தூக்கம் வரலையா? ஏன் வரல?
என்னுடைய மனைவி ஞாபகம் வந்துவிட்டது. சரி. புறப்பட்டேன் அரண்மனைக்கு சென்று நானும் என்னுடைய மனைவி சந்தோஷமா இருந்த விளைவுதான் அந்த கருவு. இந்த காலத்து அறியாத பசங்களா இப்படித்தானா மிஞ்சின பதார்த்தமாக்குறீங்க. பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, சாத்து முகத்துக்கு நாலு அவங்க குடிச்சு கொடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே நாவுத்துறான். ஐயா, இளமையின் வேக தவறு செய்ய சொல்லுது. இளமையின் வேகத்துல நீ தவறு பட்ட, அது லோடு ஏற்றிக்கிட்டு சுத்தி காட்ட, அது கஷ்டம், அதுதான் தெரியும். அவன் மூஞ்சி பாரு ஒண்ணும் தெரியாம மென்னுக்கிறான் பாரு. உங்களை காப்பாத்துறது யார் தெரியுமா? யாரு? நம்ம பொண்ணுங்க. நம்ம மகளா? நம்ம பொண்ணுடா, உன் பொண்ணு. ஏன் மகளா? தாத்தா தாத்தா. ரமேஷ் தாத்தா தாத்தா அப்படின்னா அவனே தெரியும். தாத்தா கெட்டிக்கார் என்ன டிங் டிங் பண்ணது கூப்பிடுறாரு. அவன் இப்போ உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சானா? அவர் தான் சொல்லி சொன்னாரா? அவர் டிங் டிங் தான் ஆக போறாரு. அவரு பாத்துக்கினே இரு. அவர் தான் சொல்றாரு. ஆ, ஒரு மாதிரியே பாக்குறாரு வேற. எது சொன்னாலும் செஞ்சிருவியா? என்ன கேட்கணுமா இல்லையா? தாத்தா இல்லடி, சரி தாத்தா, அம்மாவும் அவரு ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்களே, என்ன பேசுறாங்க? அவங்க ரெண்டு பேரும் மட்டும் குசு குசு இல்ல, வேற ஒட்டா உள்ள ஒரு 4 பேர் குசு குசு. உளுத்த வடை பொழுது உள்ள உட்கார முடியல, அப்படியே சுயந்து. அது என்ன பேசுறாங்க? ஆ, ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாங்களே, என்ன பேசுறாங்க? என்னது அவங்க? யார் அவரு? அவர் யார் தெரியா? யாரு? அவர் தான் உனக்கு பெரிய தாத்தா. வயசுல கம்மியா இருக்காரு. கேக்குறா சொல்ல பதில் சொல்ல. தாலிக்கு அம்மா போய் தாலி கட்டி கணவன் பிடிச்சி அழுகுறாங்களே, தெரியல உனக்கு? தெரியலையே. அவர் தான் உங்க அப்பா. அப்பாவா? ஆ. அப்பா. என்னது சங்கு ஊதுறப்பா? ஏவா சாத்தி, இந்த அமுதா பண்ணி என்ன பண்ண பத்தியா? என்ன பண்ண? அப்பா சொன்ன நீ அப்பா மேல போய் ஏறிக்கினால இவ்வளவு நாளாயிரத்துல என் மேல ஒரு நாள் ஏறி இருப்பாளா? தாத்தான்னு பாச்சமா மேல ஏறி உட்காந்து இருப்பாளா? பாசமா உங்க மேல ஏறி அவ்வளவுதானே? இப்பயும் ஏறட்டும். ஏன் நான் சாவத்துக்கா? எனக்கு பாசம் குழந்தையா இருக்கும் போது யார் சொன்ன? இப்போ யார் சொன்ன? கடை வாட்டம் வந்து போது ஏத்த மாட்டேங்குது. ஏத்துறாங்க. அப்பா என்னம்மா? இவ்வளவு நாள் எங்கப்பா போயிருக்கீங்க? என்ன வந்து பாக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே ஒரு இவ்வளவு கால தப்பமா வந்துருக்கீங்க. சபரிமலைக்கு இருமுடி கட்டிக்கிட்டு போனாரு பாரு, பம்பில் ஏறி குளிச்சாரு, துணி மொத்தம் அவுத்து முட்டா. யாரோ பஞ்சாபத்து போட்டா துணி எடுத்து கொடுத்துக்கிறாங்க, கட்டிக்கிறேன். ஆனாட்டு உன்ன மாதிரி ஒரு அப்பனை நான் இந்த வரலும் பாக்கறான். லோட் ஆக்கி விட்டு போனியா தர பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துக்கிறேன். ஐயா, ஆண்டவன் விளையாட்டு இதுவும் ஒன்று ஐயா. யார் விளையாடுத? ஆண்டவன். நீ இறங்கி விளையாட்டு, ஆண்டவன் இறங்கி விளையாடு. எங்கள் வாழ்க்கையில் விளையாட்டு ஆண்டவன் இறங்கி விளையாடு வரல, நீ எங்க நாத்து கொடுக்க போயிருந்த? எங்கேயும் போல ஐயா. ஆ? தப்பு பண்ண நீ வாயே திறந்து பேசக்கூடாது. சரிங்க. சரிதானா? ஆ. அப்பா வந்துட்டார்ல, ஆ. அப்பா இதுக்கப்புறம் இங்க வந்துட்டுங்க, நீங்களும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா. அது மட்டும் கிடையாது, நம்ம 3 பேருக்கு முக்கியமா ஒரு கடமை இருக்குப்பா. கடமையா? ஆமா. என்னம்மா கடமை? என்ன தெரியுமா? தாத்தா செத்ததுக்கு அப்புறம் கடைசியா மொத்தமே நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். தாத்தா சாவறதுக்கு நேரம் ஆகும். நான் படி இறங்கும் போது கீ பிடிச்சி தள்ளிட்டு 4 பேக் தூக்கி கைத்து மேல வச்சு மெரிச்சிடுங்க. என்ன தாத்தா? நான் என்னண்டி உனக்கு? சரிங்க, நாங்க உன்னை போய் பொத்தி வளர்த்தேன் பாத்தியா? அம்மா அடிக்கும் போதெல்லாம் உன்னை காப்பாத்தன்னு. என்னப்பா? ஏம்மா, அப்படி சொல்லக்கூடாதம்மா. வேற எப்படி சொல்லணும்? தாத்தா தானே உங்களை காப்பாத்தினார். நான் இல்லாத போது நான் 3 ஒன்றா சேர்ந்து அப்படி சொல்லக்கூடாது. கொண்டு படியில இருந்து தள்ளிட்டால இட்லி வாங்கி வந்து காதல ஊத்தலான்னு வைப்பேன். அப்படி சொல்லுவேன் ஐயா. ஆ. எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க. ஆ. ஆனா இனி முதல் கொண்டு தாத்தாவை நம்ம தாமா காப்பாத்தணும். கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் தாத்தாவை நம்ம தான் காப்பாத்தணும். அதுதான் அப்படி சொல்லணும். சரிதானா? சரிப்பா, வந்துட்டீங்க. தம்பி, இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த குழந்தை பிறகுக்கு காரணமே நான் தான். ஜென்மம் எடுத்து சுத்தாத. என்ன? செத்துரு. ஏன் என்ன சாக சொல்ற? செத்துடுங்கற. என்னையா என்ன மாட்டினாடமா பேசுற? ஆமா, அது பிறகுக்கு காரணம் நான் தான். 2 பேரும் உயிரோட இருக்குது காரணம் நீங்க தான் சொல்றாரு. அர்த்தங்குது பிறகுறதுக்கு காரணம் அவர் இனாக்கு தாங்கிறாரு. தம்பி, நான் சொல்றேன், தப்பா எடுக்க மாட்டியா? தப்பா எடுத்துக்க மாட்டேன். அதே மாசம் வாங்கி சுத்தி காந்து ஆமா. மலை ஊற்றி போய் சாவத்து போச்சு. அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிருந்தேன். அங்க போய் நான் தான் காப்பாத்துறேன். என் வீட்டுக்கு வந்த பார்த்தா அந்த குழந்தை பிறந்தேன். அப்ப அது காரணம் யாரு? நீங்கதான். அதான் நான் சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? என்ன எதை சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறீங்களா? நாங்க எடுத்துக்கல ஐயா. நானும் வயசான காலத்துல எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பேசலாம் தான் பாக்குறேன், முடியல. அப்ப ஆட்டு வருது மனவரியா. பிறகுறதுக்கு காரணம் நான் தானே. என்ன அர்த்தம்? சரி, சரி. நான் காரி மாட்டாங்க மூஞ்சி மேல. காரி போஞ்சாங்க போமா. ஐயா. இனிமே சாப்பாடு போடுமா அவனை. அப்பா வந்துட்டாங்க, என்னங்க? சாப்பாடு. வாங்க. அப்பா பிறப்பு லூசா. எங்க போற பின்னால? அப்பா அம்மா போறேன், கூட ஒரு பொண்ணு போறேன். என்ன தப்பு? அம்மா அப்பா கூட போறேன். அடிப்பா அடி மவளே, அங்க நீ போக கூடாதுமா. பின்னாடி ஒன்னும் தெரியாத குழந்தையாக்குறீங்க. அம்மா அப்பா கூட போனா என்ன தப்பு? அம்மா அப்பாவும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா? இன்னைக்குதான் ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. சரி. வீட்டுக்குள்ள இட்டு போய் சாப்பாடு போட்டு பழைய கதையெல்லாம் மனவிச்சு பேசுவாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. அழுவட்டும். அந்த இடத்துக்கு ஓனா ஜன்னல் வழியா எட்டி பாக்குதியா? எப்படி? அது போய் எட்டி எட்டி பார்க்க கூடாது. இதுல என்ன இருக்கு எனக்கு புரியலையே. சரி, அங்க போக கூடாதுமா, பஸ் வர வந்துச்சு. கவர்மெண்ட்
கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் கொடுக்குது. இவ்வளோ ஜனம் பத்தியா போனா எப்படி கட்டுறலாம் ஆகும்? ஆனா ஒரு 4 பேர் இறக்கி விட்டு ஏத்து போனா நான் செட்டு கொடுக்கணும் என்ன தெரியல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத தாத்தா. ஒரு நாளைக்காவது கட்சியா தெரியாது நீ. இன்னைக்கு நேரத்தோட வரும் தாத்தா. வா, நேத்தாவது 12:30 மணி 12 மணி கட்சியா தரல. இந்த ஆணி மாசத்துல நல்ல தேதி அவனு பார்த்து வத்தலோ தொத்தலோ கூடோ செவுடோ கூடோ கை போடணும் கால் போடணும் எவனா ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். ஐயோ. 12 மணி வந்துடுறேன். எடுத்து வச்சா பாரு. டாடா. தகராத கூட டாடா. சேராதே. டாடா. டாடா, டாடா, டாடா.